ஹலோ ஹால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 to 3 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாவே போதுமானது. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியே இந்த ரெசிபிக்கு போதுமானது. தக்காளி சேர்த்து தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு திக்னஸ் கொடுக்குறதே அந்த கடலை மாவு தான். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். கொதி வந்ததும் கரைச்சி வச்ச கடலை மாவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக திக்னஸாக வந்துடும். அவ்வளோதாங்க, அந்த ரெசிபி ஓவர். இதுக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இட்லி தோசை கூட செம்ம டக்கராக இருக்கும், டாப் நச்சாக இருக்கும். மற்ற ரெசிபி கூட நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.